இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியுடைய இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போறோம். டிஎன்பிஎஸ்சியில குரூப் டூ டூ ஏக்கான எக்ஸாம் வந்து செப்டம்பர் 14ஆம் தேதி எக்ஸாம். சொல்லப்போனா இன்னும் ஒரு 90 நாள் கூட கிடையாது. இதுல சிலபஸ் எதுவும் மாத்திருக்காங்களா அப்படின்னா சிலபஸ் வந்து பெருசா எதுவும் மாத்தல. பேட்டர்ன் வந்து மாத்தி பேட்டர்ன் அப்படின்னு சொல்ல போனோம் அப்படின்னா குரூப் டூ பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர்ல எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா டூ டூ ஏ பொறுத்த வரைக்கும் குரூப் டூல லாஸ்ட் இயர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா preliminary எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாமினேஷன் அப்படின்னா ஃபார் குரூப் அண்ட் குரூப் டூ ஏக்கு ஏ ப்ரிலிம்ஸ் ஏ மெயின் எக்ஸாமினேஷன் ஒரு ஒன் பி நோ இன்டர்வியூ மட்டும் இருக்கு. ஆனா இந்த வாட்டி கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம் பேட்டர்ன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குரூப் டூ உடைய ப்ரிலிம்ஸ் குரூப் டூ உடைய ப்ரிலிம்ஸ் சேம் டேட்டா ஸோ காமன். ஆனா மெயின் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் உடைய மெயின்ஸ் வந்து ரிட்டன் ஃபார்மேட், அதாவது டிஸ்கிரிப்டிவ் டைப். டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்படிங்கிறப்போ நார்மலா மெயின்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி. குரூப் டூ ஏ உடைய மெயின் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ். ஸோ இதுல பத்தியான டீடைல்ஸ் வந்து நம்ம அடுத்து இப்போதைக்கு நம்ம வந்து பார்க்க போறது என்ன அப்படின்னா பிலிம்ஸ்க்கு என்ன பண்ணலாம், படிச்சா பாஸ் பண்ணலாம். இது மட்டும்தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ நார்மலா குரூப் டூ பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் உண்டு. எதர் தமிழ் ஆர் இங்கிலீஷ் வந்து ஆப்ஷன் இருக்கும். இதுல இருந்து மட்டுமே எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க, அது 100 கொஸ்டின்ஸ் கேட்க. ரெண்டுத்துலயுமே 3 செக்ஷன்ஸ் இருக்கு. கிராமர் பார்ட் ஒன்று இருக்கும்போது அண்ட் செகண்ட் அண்ட் பார்ட் பி அண்ட் பார்ட் சி வந்து உங்களுக்கு லிட்ரேச்சர் பார்ட் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கிராமர் பார்ட்லேருந்து வரும் அப்படின்னா நார்மலி 40 ப்ளஸ் 30 ப்ளஸ் 30 இந்த மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ஸோ 30 ப்ளஸ் 40 ப்ளஸ் 40 இந்த பேட்டர்ல ஆறு இது 20 இது ஒரு 30 அப்படின்னு வச்சுக்கோங்க. பார்ட் பியில் 30 பார்ட் சியில் 40 இதில் எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால இதுதான் ஸ்டிப்புலேட்டட் பேட்டர்ன் கிடையாது. ஜென்ரலாக வந்து கிராமருக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கேள்விகள் கேட்டுருக்கோம். அப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ்ல எந்த ஆப்ஷன் எடுத்தா நான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா யாருக்கு என்ன லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு இருக்கும், ஒரு உங்களுக்கு கிராமர் எதுல நல்லா தெரியும் அது வந்து எடுத்து படிக்கிறது நல்லது. நீங்க ஸ்கூலிங்ல படிச்சிருப்பீங்க. சில பேருக்கு வந்து தமிழ் நல்ல ஆர்வம் படிக்கிறதுக்கு. சில பேருக்கு வந்து இங்கிலீஷ்ல கிராமர் எனக்கு நல்லா தெரியும். ரீசன் நான் அந்த இது ப்ரோஸ்லாம் நான் நல்லா படிச்சிருவேன். சப்ளிமெண்ட்ரி டேட்டஸ்லாம் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா அதை படிக்கிறது பெட்டர். அதே மாதிரி போன வாட்டி நான் எழுதின மார்க் வந்து கம்மியாயிடுச்சு இந்த ஆப்ஷன்ல, அதனால இந்த ஆப்ஷன் மாறுறேன் அப்படின்னு மாறாம அதே ஆப்ஷனை படிச்சீங்க அப்படின்னாவே ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ போன வாட்டி சில ஆப்ஷன்ஸ் போட்டேன், ஒரு ஆப்ஷன் போட்டேன், அந்த ஆப்ஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகல, கை கொடுக்கல. ஒரு வாட்டி மாத்திக்கவா அப்படின்னா மாத்தாதீங்க, அதே ஆப்ஷன் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஏன்னா பாதி சிலபஸ் படிச்சிருப்பீங்க, அது அது இன்னும் பாதி தான் இருக்கும். இன்னொரு ஆப்ஷன் மாத்தினீங்கன்னா மறுபடியும் பாதி படிக்கிற முடியாது. அது மாதிரி குரூப் ஃபோருக்கு வந்து நான் தமிழ் ஆப்ஷன் வச்சிருக்கேன். குரூப் ஃபோர் எழுதலாம்னு பிளான்ல இருக்கேன். அதனால நான் வந்து குரூப் டூக்கு நான் வந்து தமிழ் எடுத்து படிக்கலான்னு இருக்கேன். அதுதான் ஒரு விஷனரி பிளான் இது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் இருப்பாங்க. ஆக்சுவலா நீங்க குரூப் டூல போஸ்டிங் வாங்குறது ஷுவரா நீங்க வாங்குவீங்க அப்படின்னா உங்களுக்கு மன உறுதி இருந்தால் நீங்க குரூப் ஃபோர் பத்தி கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. குரூப் ஃபோர் பத்தி இப்போதைக்கு யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க குரூப் டூக்கு நல்லபடியாவே இங்கிலீஷ் ஆப்ஷன் எடுத்து எழுதுறீங்கன்னா, ஏன்னா குரூப் ஃபோர்ல உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ஆப்ஷன் இல்லை, தமிழ் மட்டும்தான். அதான் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கூட. அதனால குரூப் ஃபோருக்கு நான் தமிழ் தான் இப்போ தான் எடுக்க போறேன். So, அதனால நான் குரூப் டூக்கும் தமிழ் எடுத்துக்கிறேன். ரெண்டுத்துக்கும் ஒரே ஆப்ஷன்ல போயிடும்ல, ஒரே இதை படிக்கலாம்ல அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க. கம்ப்ளீட்டா சப்போஸ் இஃப் யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் குரூப் டூ அதுல கண்டிப்பா வேலை வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தமிழ் வராது அப்படிங்கிற ஆட்கள் குரூப் ஃபோர்க்காக தமிழை வந்து எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா இப்படி பண்ண தமிழ் வராது தெரியாது அவர் வந்து தமிழ்ல எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா பெட்டர் இங்கிலீஷ் எடுத்து. இல்ல எனக்கு குரூப் ஃபோரும் எனக்கு முக்கியமா வேணும் அப்படின்னா பெட்டர் ஃபோக்கஸ் ஆன் தமிழ். தமிழ் படிக்கிறதுக்கு என்னென்ன புக்ஸ் படிக்கணும், ஸ்கூல் புக்ஸ் தான் படிக்கணும். சிலபஸ் கொடுத்துருக்காங்க, சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கணும். ஸோ நார்மலாக வந்து சிக்ஸ்த்து செவன்த்லேருந்து 10th 11th 12th வரையும் தமிழ் புக்ஸ் படிக்கிறது நல்லது. இதில் பழைய புக்கா புது புக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் ஒரு பெரிய ஒரு இது.
நார்மலா இப்போ ஒரு கொஸ்டின் செட் பண்றாங்க அப்படின்னா கொஸ்டின் செட்டருக்கு வந்து எதை வச்சு எடுப்பாரு அப்படின்னா சமச்சீர் கல்வி முன்னாடி உள்ளது அதெல்லாம் வச்சு நான் எடுப்பேன். இப்போ ப்ரெசென்ட்ல என்ன இருக்கோ அதுதான் வச்சு கொஸ்டின் கேட்கணும். அதனால அதுக்காக போய் ரிசர்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கிராமர் பார்ட் வந்து உங்களுக்கு நல்ல கான்செப்ட் புரிஞ்சதுன்னா அது பழைய புக்ல கேட்டாலோ புது புக்ல கேட்டாலோ அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. ரைட். அதனால பழைய புக்கு புது புக் அப்படின்லாம் இல்லாம இருக்கக்கூடிய பிரசன்ட்ல இருக்க புக்கு படிக்கும். ரைட்டா. ஸோ இதை முதல்ல இதை முதல்ல கொஞ்சம் தெளிவுபடுத்திடுவோம். அதுக்கு அடுத்தது நம்மளுடைய இந்த இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஜெனரல் ஸ்டடிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த குரூப் ஒன்னுடைய பிலிம்ஸ் உடைய சிலபஸ் மாதிரியே தான் இதனுடைய ஜெனரல் ஸ்டடிஸ்ல மொத்தம் எத்தனை யூனிட்ஸ் இருக்கு அப்படின்னா group 10 யூனிட்ஸ் இருக்கு. இதுல ஒவ்வொரு யூனிட்டுமே முக்கியம். சில பேர் வந்து இந்த யூனிட்டை மட்டும் நான் படிச்சு பாஸ் பண்ண போறேன் அப்படின்லாம் இருப்பாங்க. அப்படி கிடையாது. இதுல இருக்கிற எல்லா யூனிட்டுமே முக்கியம். இது மெயின்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணும். சரி, இப்போ இதுல அதிகப்படியான கொஸ்டின்ஸ் இதுல இருந்து வருது அப்படின்னா அதிகப்படியான கொஸ்டின் வந்து ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி இதுல இருந்து மட்டுமே எவ்வளவு கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா 25 கொஸ்டின்ஸ் வருது. இதை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா இது ஒரு தனி செக்ஷன், இது ஒரு தனி செக்ஷன், இது ஒரு தனி செக்ஷன், இது ஒரு தனி section. அப்போ இந்த செக்ஷனை ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா மினிமம் வந்து 4 லிருந்து 5 கேள்விகள் இருக்கும். சுருக்குக இன்றைய சதவீதம், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், மீபேவா, லோவஸ்ட் காமன் மல்டி, இதுல இருந்து 4ல இருந்து 5, சில சமயம் 6 கேள்விகள் கூட வரலாம். ரேஷியோ ப்ரப்போர்ஷன்ல இருந்து 1 இல்லைன்னா 2. இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3, 4, 5 டாபிக்ஸ் இருக்கு. இதுல இருந்து 5ல இருந்து 7 கேள்விகள் வரைக்கும் வரும். அப்ப இந்த ஏரியால இருந்து மட்டும் இதுக்கு 6 கேள்விகள் இருக்கு. இந்த தேர்ட் செக்ஷன்ல மட்டுமே 7 கேள்விகள் இருக்கு. இதுல இருந்து ஒரு 2 கேள்வி எதிர்பார்க்கும். 13, 15 கேள்விகள் இதுவும். ஸோ இந்த பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6 இதுல இருந்து மினிமம் வந்து ஒரு 8 கேள்விகள் இருக்கு. ஸோ இதுல அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஐஎஸ், ஹெச்சிஎஃப், எல்சிஎம் அது மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க், வால்யூம் சம்பந்தமான டாபிக்ஸ் தான் அதிகப்படியாக கொஸ்டின். சம்டைம்ஸ் இதுல வந்து எல்சிஎம் எல்சிஎஃப் 4 கேள்வி கூட கேட்கலாம், 3ல இருந்து 4 கேள்வி கேட்கலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 5 கேள்வி கேட்கலாம். So அதனால இதுல எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது, அனைத்தையுமே படிக்கும். இதை நான் எங்க இருந்து சார் படிக்கிறேன்னா டிஎன்பிஎஸ் உடைய ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ். அதாவது குரூப் 2 மட்டும் கிடையாதுங்க. எக்ஸாம் படிக்க போறேன், எழுத போறேன், குரூப் 2 மட்டும் அவசியம் இல்லை. அனைத்து எக்ஸாம்ஸுமே. ஸோ அனைத்து எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்ல 2024 நடந்த தேர்வு, 2023 நடந்த எக்ஸாம்ஸ். இந்த எக்ஸாம்ஸ்ல இது வரைக்கும் ஒரு 30 எக்ஸாம்ஸ் டோட்டலா நடக்குது. 31 எக்ஸாம்ஸ். அந்த அத்தனை எக்ஸாம்ஸ் உடைய கொஸ்டின் பேப்பருடைய ஆப்டிடியூட் அதுதான் வந்து மேஜர் சோர்ஸ் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி அவங்க கேட்ட கேள்வி தான் கேட்பாங்க மூலம். ஆனால் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாங்க போதும். நீங்க எக்ஸாம் குரூப் 2 எழுதுறதுக்குள்ள இன்னொன்று ஒரு குரூப் 1 எக்ஸாம் வரும். அதுலயுமே வந்து பெரும்பாலும் இதே மாதிரியான கொஸ்டின் தான் வரும். அதனால அந்த கொஸ்டின் பேப்பரே நீங்க குரூப் 2 நீங்க ஆப்டிடியூடுக்கு பிலிம்ஸ் ஆப்டிடியூட் எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா நான் சில புக்ஸ் வந்து நேம் சொல்ல விரும்பல. அந்த புக்கை வந்து படிச்சுட்டா எனக்கு போதுமா அப்படின்னா இது வந்து ஸ்கூல் இது வந்து காலேஜில் வந்து கேம்பஸ் இன்டர்வியூக்காக படிக்கக்கூடிய புத்தகங்கள் எஸ்எஸ்சி மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு அவர் வந்து மற்ற எக்ஸாம்ஸ் கூட பயன்படுத்த வழிய டிஎன்பிசி உடைய எக்ஸாம்ஸ்க்கு அது பெரும்பாலும் பயன்படும். அதுக்கு வந்து படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருக்க கொஸ்டின் ஆப்டிடியூட் பண்ணுங்க. 25 out of 26 டெஃபினெட்லி இருக்கு. சரி, அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, யூனிட் நம்பர் 9. இந்த பகுதிக்கு வந்து என்ன பார்க்கணும், எத்தனை செக்ஷன் இருக்குன்னா 7 செக்ஷன். நார்மலா ஒட்டுமொத்தமாவே மிச்சம் இருக்கிறது ஜெனரல் ஸ்டடீஸ் 75 கொஸ்டின் தான். ஏன்னா டோட்டலா 200 கேள்வி. இந்த 200ல நம்மளுக்கு 100 வந்து ஆஃப் விடப்படும். பாக்கி ரிமைனிங் இருக்கிறது என்ன அப்படின்னா நம்மளுக்கு 100 கேள்வி தான். அந்த 100 கேள்விகள்ல ஒரு 25 கேள்வி எவ்வளவு போயிடும் அப்படின்னா ஆப்டிடியூட் போயிடும். மிச்சம் 75. இந்த 75 தான் 9 யூனிட்ல இருந்து கேட்டாலும் நேர்லி ஒரு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 8ல இருந்து 9 கேள்வி தான் கேட்க முடியும். இப்போ 8ல இருந்து 9 கேள்விகள் இப்போ இதுல செக்ஷன் வைஸ் பாருங்க. இந்த செக்ஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு செக்ஷன், இது ஒரு செக்ஷன், இது ஒரு தேர்ட் செக்ஷன், 4, 5, 6, 7. இதுல அப்போ ஒவ்வொரு செக்ஷன் கேள்வி தான் 2 கேள்வி. இதுல ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய
மனித வளர்ச்சி குறியீடுகள் அண்ட் அதுக்கடுத்து சமூக சீர்திருத்த இயக்கங்களோட தாக்கம், சமூக பொருளாதாரம். இது வந்து ஒரு செக்ஷன். இது வந்து நம்மளுடைய 11th அண்ட் 12th ஸ்கூல் புக்ஸ் தான் நம்ம படிக்கணும், எக்கனாமிக் புக்ஸ். அது இல்லாம வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் 11th 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் பகுதிகள் கவர் ஆகும். அண்ட் இது பொறுத்த வரைக்கும் செகண்ட் செக்ஷன் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் வேஸ் ஆஃப் பீப்புள். இது வந்து கம்ப்ளீட்டா வந்து +1 +2 பொலிட்டிக்கல் சயின்ஸுங்க. அது இல்லாம நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய சோசியல் ஸ்கீம்ஸ் இதை பார்க்கணும், சமூக நலத்திட்டங்கள் அப்படிங்கிறது. அண்ட் இதுல இருந்தும் ஒரு கேள்வி கேட்கலாம். இதுவும் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ், 11th 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ். எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சிஸ்டம் இன் தமிழ்நாடு. இது பொறுத்த வரைக்கும்ங்க எஜுகேஷன் அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டுங்க. தமிழ்நாட்டில் இப்போதைக்கு என்ரோல்மெண்ட் ரேஷியோ எப்படி இருக்கு, பல்கலைக்கழகங்கள் எப்படி இருக்கு, பல்கலைக்கழக வேந்தர்கள் துணைவேந்தர்கள் நியமிக்கிறது யாரு, ஹெல்த் சிஸ்டம் அப்படின்னா அதுக்கான இப்போ கரண்ட்ல இருக்க கண்டென்ட், அதுல தமிழக இப்போ கலாச்சார அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது சம்பந்தமான கேள்விகள்லாம் இதுல கேட்கும். தமிழகத்துல இருக்கக்கூடிய சுகாதார கட்டமைப்புகள் வரலாம். ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு இஸ் இம்பாக்ட் ஆன் எக்கனாமிக் growth. ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடுக்கு வந்து ஸ்கூல் புக் இருக்குங்க. நம்மளுடைய 10th ஜியாகிரபி புக் வரும். அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு வந்து கவர் ஆகும். ஸோ அப்போ இது வந்து இப்போதும் எப்படி வரும் அப்படின்னா, ஏற்கனவே நீங்க வந்து ஸ்கூல் படிச்சிருப்பீங்க ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு. அதனால இதுக்கு படிக்க வேண்டியது வந்து இட் இஸ் 10th ஜியாகிரபி, தமிழ்நாடு ஜியாகிரபி. ஸோ அது படிங்க போதும். இதுக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன் வேரியஸ் ஸ்கில்ஸ். இது வந்து +1 +2 எக்கனாமிக் புக்ல வரும் இதெல்லாம். இ கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடு. இ கவர்னன்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் எதுவும் சொல்லி வெப்சைட் மட்டுமே பார்த்தா போதும், ஏரியால இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாரு. அப்போ இதுல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரும், 30 கேள்விகள் வரும். எந்த ஏரியால அதிகப்படியான செக்ஷன்ஸ் இருக்கு, அதிகப்படியான கேள்விகள். இதுல 7 செக்ஷன் இருக்கு. கண்டிப்பா ஒரு செக்ஷனுக்கு வந்து ஒரு கேள்வி இல்லைன்னா 2 கேள்வி வச்சாலும் 10 கேள்விகள் டெவலப் பண்ணுது. அதனாலதான் இந்த யூனிட் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரொம்ப முக்கியம் முக்கியம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ இந்த யூனிட் வந்து நாட்டுடைய எக்கனாமியும் நாட்டுடைய ஜியாகிரபி சம்பந்தமான ஏரியாஸ், இந்த ஏரியாஸ்ல கொஸ்டின். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து இதுக்கு இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது இந்த பகுதி, ஸோ யூனிட் நம்பர் 8. இதுக்கு வந்து ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ், தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டு கான்டெம்பரரி டைம்ஸ். இதுல வந்து இது படிக்க வேண்டியது என்னன்னா +1 ஹிஸ்டரி புக். இது இல்லாம இது கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டும் கூட. அதுக்காக கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு தனியாக போய் படிக்க வேண்டாம். +1 ஹிஸ்டரி புக்கை நார்மலா படிங்க. இயர்லி தமிழ் சொசைட்டி அப்படின்னு சொல்லி. தமிழ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறப்ப 17 மேற்கணக்கு 17 கீழ்கணக்கு அப்படிங்கிறது, தென் வந்து சங்ககால இலக்கியங்கள் அப்படிங்கிறதுலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் படிக்கணும். அது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்ல இது ஏற்கனவே பலமுறை கேட்ட கேள்விகள்லாம் இருக்கும். அதனால அந்த கேள்விகளை பார்த்தாவே போதும். திரும்ப திரும்ப அதுல இருந்து கேள்விகள் கேட்பாங்களா, இப்ப இன்னும் கேட்க வேண்டிய கேள்விகள் இன்னும் நிறைய இருக்கு. அதனால இதுக்கு வந்து +1 ஹிஸ்டரி பார்த்தாலே தாராளமாக. இப்ப இந்த யூனிட்ல எத்தனை செக்ஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த யூனிட்ல மட்டுமே உங்களுக்கு வந்து இருக்கிறது 4 செக்ஷன்ஸ். இப்போ 8 கேள்விகள் கேட்கும் செக்ஷன்ல இருந்து 2 கேள்விகள் கேட்கும். இப்போ ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அப்படின்னா தொல்லியல் அகழ்வாய் பகுதி, இதுல இருந்து கண்டிப்பா கேள்வி கேட்போம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகள் வாய்ப்பு. திருக்குறள். திருக்குறள் வந்து நார்மலா இது படிக்கிறதுல நிறைய குழப்பம் இருக்கு. திருக்குறள் வந்து இங்க கொடுத்துருக்காங்களே, இது வந்து நான் வந்து ஒட்டுமொத்தமா நான் ஃபுல்லா படிக்கவா, ஃபுல் புக்ல உள்ளதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்களே அதை மட்டும் படிச்சுட்டு போவா அப்படின்னா அப்படி கிடையாது. இது மதச்சார்பற்ற இலக்கியம் அப்படிங்கிறதுனால அதுக்கான ஜஸ்டிபிகேஷன் திருக்குறள்ல எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் படிக்கணும். அன்றாட வாழ்வில் திருக்குறள் அப்படிங்கிறப்போ, அன்றாட வாழ்வு அப்படிங்கிறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பண்புடைமை, அறிவுடைமை, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே அன்றாட வாழ்வில் திருக்குறள் தான். இந்த மாதிரியான திருக்குறள்ல அதை பத்தி என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத படிக்கணும். மனிதநேயத்தின் மீது திருக்குறளுடைய தாக்கம், எனக்கு அடுத்து சமத்துவம், மனிதநேயம், இது சம்பந்தமான கருத்து, சமூக பொருளாதார அரசியல் சம்பந்தமான கருத்துக்கள், தத்துவ கருத்துக்கள் அப்படின்னு மொத்தம் இதுல ஒரு 6 பகுதிகள் இருக்கு. இது 1330 குரலையும் நான் படிக்கவா தேவை. ஜென்ரலா அதுக்கு ஒரு கன்சாலிடேட்டடா இந்த ஏரியாஸை கவர் பண்ற மாதிரி நீங்க ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க படிங்க. இல்லை அப்படின்னா நம்மள்கிட்ட மெட்டீரியல் இருக்கும். ஸோ அவங்க இங்க கிளாஸ்ல கொடுக்குறது அதை நீங்க பார்க்கலாம், ரெஃபர் பண்ணலாம். அதனால இதுக்கு வந்து ரொம்ப எஃபோர்ட் பண்ண தேவையில்லை.
திருக்குறள் வார்த்தைகள், அதனுடைய மீனிங் இது தெரிஞ்சுக்கிட்டாலும் போதும். ஐயோ திருக்குறள் நான் படிக்கல, அதனால வந்து இதாயிடுமோ அப்படின்னு பயப்படாதீங்க. இதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பாருங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் 30 கொஸ்டின் பேப்பர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இந்த கொஸ்டின் பேப்பரை பாருங்க. அதுலயே நிறைய கண்டென்ட் வந்து ரிப்பீட்டடா இருக்கும். அதுக்கடுத்து ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். இது வந்து தமிழ்நாடு ஹிஸ்டரிங்க. இது வந்து ஹிஸ்டரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இது தமிழ்நாடு சம்பந்தமா வரும். அதனால இதுவும் வந்து 10th சோஷியல் சயின்ஸ் புக்ல ஹிஸ்டரி புத்தகத்துல கவர் ஆகும் இந்த ஏரியா. ஸோ அதுக்கு அடுத்தது எவல்யூஷன் ஆஃப் 19th சென்ச்சுரி, ஸோ 20th சென்ச்சுரி சோஷியல் இன் தமிழ்நாடு, ஜஸ்டிஸ் பார்ட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், திராவிடியன் மூமெண்ட், இதெல்லாம் வந்து 11th 12th புக்லேயே கவர் ஆகும். ஃபுல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல. அது இல்லாமல் 10th சோஷியல் சயின்ஸ் புக்லேயும் கவர் ஆகும். ஸோ அப்போ இதுக்கு வந்து மேஜரா இதுல இருந்து எவ்வளவு கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னா 10 கேள்விகள் வரைக்கும் கேட்கலாம். டாபிக் 2 கேள்வி கேள்வி வரைக்கும் கேட்கலாம். ஸோ அப்போ எதை வந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் அப்படின்னா இதுல இருந்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இதுல இருந்து ஒரு 8 கொஸ்டின், 18 ஆப்டிடியூட்ல இருந்து ஒரு 20, 35, 43. ஸோ இந்த ஏரியாஸ் மட்டும் படித்தாலே 43 கேள்விகள் வந்து 3 ஏரியாஸ் மட்டுமே. அதுக்கு அடுத்தது இந்தியன் நேஷனல் மூமெண்ட். இந்தியன் நேஷனல் மூமெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சிலபஸ் அப்படிங்கிறது மொத்தம் 3 செக்ஷன். இதை நம்பி ஏமாந்துறாங்க. சிலபஸ்ல வந்து இருக்கக்கூடிய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து கண்டிப்பா கேள்விகள் ஒவ்வொரு தேர்வுகளையும் கேட்கறாங்க. அதெல்லாம் வந்து மாற்றுக்கிறது இல்லை. ஆனா இந்த சிலபஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா டைவெர்ட் பண்ணி விட்டுரும் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை. நீங்க படிக்க வேண்டியது என்னன்னா 1857 இருந்து 1947 வரைக்கும் உள்ள கருத்துகள், அதாவது விடுதலை போராட்டத்துடைய தலைப்புகள் எல்லாம் இருக்கு இல்லையா? அது அத்தனையும் இதுக்கு நீங்க படிக்க வேண்டியது என்னன்னா 10th சோஷியல் சயின்ஸ் புக், அப்புறம் +2ல இது ரெண்டுத்தையும் படிங்க போதும். ரொம்ப பயங்கரமா படிக்கணும்னு தேவையில்லை. இல்லாம டைம் லைனுங்க முக்கியமா. ஹிஸ்டரின்னு கேட்டா என்ன கேட்கலாம்? கேட்கணும் அப்படின்னா ஹிஸ்டரி. இப்போ இந்த ஈவெண்ட் ஆர் இந்த போராட்டம் எப்போ நடந்துச்சு, எந்த இயர் அப்படிங்கிறது தான் தெளிவா கேட்கிறாங்க பெரும்பாலும். இந்த போராட்டத்துல ஈடுபட்ட தலைவர்கள் அதுதான் இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தலைவர்களுக்கு தனியாவே கொடுத்துட்டாங்க. சரி, அப்ப இயர் வந்து தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது அமைப்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய ஃபவுண்டர் யாரு அப்படின்னு கேட்கறது. ஆர்கனைசேஷன் இருக்கும், அதனுடைய நிறுவனர் யாரு. தென் அதுக்கு அடுத்தது மேகசின்ஸ் எல்லாம் இருக்கும், நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கும். இதெல்லாம் யார் வந்து பப்ளிஷ் பண்ணும்? ரைட்டா? இவ்வளவுதான் ஹிஸ்டரியில பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்கக்கூடிய ஏரியா. பெரும்பாலும் அந்த ஈவெண்ட் வந்து எப்ப நடந்தது, யார் தலைமையில நடந்தது, அமைப்பு இருக்கு, ஆர்கனைசேஷன் இருக்கு அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனுடைய தலைவர் யாரு, அண்ட் அவங்க அந்த ஆர்கனைசேஷன் என்ன மாதிரியான மேகசின்ஸ், நியூஸ் பேப்பர், இந்த ஏரியால என்ன திரும்ப திரும்ப அவங்க கொஸ்டின் கேட்கிறாங்க. இப்போ இதுக்கு 2 ஸ்கூல் புக் கீழே டெஸ்ட் புக் கீழே உள்ள ஏரியாஸ் படிக்கலாம். இல்லாம 10th இது இல்லாம டைம் லைன் பார்த்து வச்சுக்கோங்க. வரலாற்று நிகழ்வுகள் இருக்குல்ல, அதை மட்டும் பார்த்து வைங்க போதும். இப்போ இது தவிர்த்து வேற எதுவும் படிக்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு ஐஎன்எஃப்எம் வந்து சிலபஸ் வந்து இவங்களுக்கு கொடுத்து லிமிட்டட், ரொம்ப லிமிட்டட். அதே மாதிரி புக்ல வந்து இது ஒரு புக்ல கவர் ஆகும் அப்படின்னா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் தந்தை பெரியார் பத்தி பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்லயும் இருக்கும். ஸோ இது மாதிரி வஉசி பத்தி நம்மளுடைய ஹிஸ்டரி புத்தகங்கள்ல இருக்கும். காமராஜர் பத்தி தமிழ்நாடு ஹிஸ்டரியிலையும் இருக்கும். ஸோ அதனால 2 3 புத்தகங்கள் சேர்த்து படிக்கிறது. இதை வந்து பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு வந்து நீங்க எல்லாம் நோட்ஸ் எடுங்க பார்த்தேன். அண்ட் மற்ற டாபிக்ஸ் படிக்கிறப்போ இந்த டாபிக்காக போவாங்க, ஸ்பெசிபிக் டாபிக்ஸாக போவாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உடைய செஷன்ஸ் அத்தனையும் போய் படிக்கணும்னு படிக்காதீங்க. அனிவர்சரிஸ் ஏதாச்சும் இருந்தால் 100 வருஷம், நூற்றாண்டு அனிவர்சரி ஏதாச்சும் இருக்கு, 125th அனிவர்சரி அப்படின்னு இருக்கு அப்படின்னா அப்போ மட்டும் பாருங்க போதும். மற்றவை தேவையில்லை. சரி, அதுக்கடுத்தது இந்தியன் எக்கனாமிங்க. இந்தியன் எக்கனாமில இருந்து இது ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் இந்தியன் எக்கனாமி படிக்கிறது. மொத்தமே 3 செக்ஷன். ஆனாலும் எக்கனாமில இருந்து எப்படியும் ஒரு 7 ல இருந்து 8 கேள்வி, எனக்கு 2 கேள்வியில இருந்து 3 கேள்வி வரை கூட கேட்கலாம். இப்போ இந்த ஏரியால இப்ப நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமிங்கிற ஒரு கண்டென்ட்டை விட்டுட்டோம்னா, 5 இயர் பிளான்ஸ் விட்டுட்டோம்னா, பிளான் மாடல் நிதியை விட்டுட்டோம்னா, அண்ட் படிக்கிற போது இதுல என்ன படிக்கணும் அப்படின்னா சில சிலபஸ் வந்து முன்ன படிக்கணும், சில சிலபஸ் பின்ன படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ, ஃபிஸ்கல் பாலிசி ஒன்னா படிக்கணும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மானிட்டரி பாலிசி சேர்த்தாம படிக்கணும். தென் அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் கமிஷன், ரிசோர்ஸ் பிட்வீன் த ஸ்டேட்ஸ், ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்த்தாம படிக்கணும். ரைட்டா? அண்ட் இதுதான் வந்து மெயின் திங்.
சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ படிச்சு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா படிக்கிறது பதிலா ஃபிஸ்கல் பாலிசி படிக்கணும். அதுல தான் வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பத்தி பதில் பட்ஜெட் பத்தி பதிலா அதுல தான். சரி, அப்ப இதுக்கு என்ன படிக்கட்டும் அப்படின்னா, இந்த இதுக்கு 8th 9th 10th சோஷியல் சயின்ஸ்ல எக்கனாமிக் கண்டென்ட் கொடுப்பாங்க. அதுல ஸ்பெசிபிக் டாபிக். அது இல்லாம +1 + எக்கனாமிக் எல்லாமே பிலிம்ஸ்க்கான கண்டென்ட்டுங்க. இது வந்து மெயின்ஸ்க்கான கண்டென்ட் இல்லை. இது வந்து ஓரளவுக்கு மெயின்ஸோட கண்டென்ட் கவர் ஆகும். கம்ப்ளீட்டா மெயின்ஸ் கவர் ஆகும்னா கவர் ஆகும் படிக்கிறது. So, அதனால தெரிஞ்சு இப்போ படிச்சீங்கன்னா இதுல ஒரு 50% சிலபஸ் மெயின்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால இப்பயே பிலிம்ஸ் படிக்கிறப்ப நல்லா படிச்சு வச்சுக்கோம். ஆனா இது கம்ப்ளீட்டா மெயின்ஸ்க்கான சிலபஸ் கிடையாது. ரைட்டா? சரி, அப்போ இதுக்கு வந்து ஒரு 11th 12th எக்கனாமிக் கண்டிப்பா படிக்கணும். அதோட சேர்த்து சோஷியல் சயின்ஸ் புக் 8th 9th 10th சோஷியல் சயின்ஸ் புக். இதுல வழக்கமா 5 இயர் பிளான் மாடல்ஸ் இப்பயுமே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 5 ஆண்டு திட்டங்கள் நிதியோ வழக்கமா கேட்கறது. அப்ப எக்கனாமியும் எப்படி என்ன மாதிரி ஏரியாஸ்ல கொஸ்டின் கேட்கறதுனா இயர் பேஸ்டு ஸ்கீம் பேஸ்டு கொஸ்டின்ஸ். ரைட்டா? ஆர்கனைசேஷன் பேஸ்டு கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்பிஐ, தென் வந்து ஃபினான்ஸ் கமிஷன், தென் அதுக்கு அடுத்தது நம்மளுடைய பிளானிங் கமிஷன், டிஓ, இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸும் எக்கனாமிக். தென் இயர், ஸ்கீம், objective இதெல்லாம் வந்து யார் ஆஸ்கிங். ஸோ அதனால இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். ஸோ இதுக்கு படிக்க வேண்டிய ஏரியாஸ் இந்த ஏரியாஸ் தான் சொன்ன புக்ஸ் மட்டும்தான். மற்ற புக்ஸ் தான் தேவையில்லை. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, இட் இஸ் பார்ட் ஆஃப் இந்தியன் பாலிட்டி. பாலிட்டி மொத்தம் 6 செக்ஷனுங்க. தென் இதுல இருந்தும் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஒரு செக்ஷனுக்கு 2 கொஸ்டின் அப்படிங்கிறது எதிர்பார்க்கும். இது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னா ஒட்டுமொத்தமா கான்ஸ்டியூஷனே கிடையாது. ஸ்கூல் புக்ல உள்ள ஹெட்டிங் அப்படி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 10th சோர்ஸ் சம்திங் அண்ட் preamble to the constitution, salient features, union, state, union territory எல்லாம் 10th சோஷியல் சயின்ஸ் புக்ல வரும். முதல் சிவிக்ஸ்ல முதல் 3 யூனிட் அது மட்டும் படித்தால். இது பெரும்பாலும் இதனுடைய இதை வந்து குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்க படிக்க வேண்டியதுன்னா என்னவா இருக்குன்னா 8th 9th 10th. ஸோ 8th 9th 10th சோஷியல் சயின்ஸ்ல சிவிக்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாம +1 +2 பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது நீங்க படிக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எடுத்துக்கிட்டீங்க, 10th சோஷியல் சயின்ஸ்ல கவர் ஆகும். அது இல்லாம பொலிட்டிக்கல் சயின்ஸ் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு இருக்கும், அதுலயும் கவர் ஆகும். அது மாதிரி சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டி, டிபிஎஸ் தான் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து 8th புக்லயும் கவர் ஆகும், 9th புக்லயும் கவர் ஆகும், 10th புக்ல கவர் ஆகும், +2 கவர் ஆகும். அது மாதிரி யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எல்லாமே லோக்கல் கவர்மெண்ட் எல்லாமே நம்மளுடைய 8th 9th 10th கவர் ஆகுது. ப்ளஸ் நம்மளுடைய இந்த +2 பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கு, +1 பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல லோக்கல் கவர்மெண்ட் கவர் ஆகுது. +2 பொலிட்டிக்கல் சயின்ஸ் லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ்லாம் கவர் ஆகுது. ஸோ எல்லாமே வந்து நீங்க பார்த்து வைத்துக் கொள்ளுங்க. படிக்க வேண்டியது இப்படிதான், ஸ்கூல் புக் தான் பேஸ். சோர்ஸ் டு ரீட் அப்படிங்கிறது நம்ம எங்க படிக்கணும் அப்படிங்கிறது நீங்க கேட்டீங்கன்னா நான் கொடுக்குறேன். ஸோ எங்கெங்க புக்ல என்னென்ன யூனிட் படிக்கணும். ஸோ இதுல இருந்து 8ல இருந்து 10 கொஸ்டின். இதுக்கும் முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பருங்க. அண்ட் இதுல வந்து ரொம்ப வந்து 10th 11th 12th படிக்க முடியல அப்படின்னா 10th வரையும் உள்ளதை ஃபர்ஸ்ட் படிங்க. இந்த சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்ட்டுமே. 11th 12th எனக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லை, எனக்கு வந்து நான் இப்போதைக்கு இப்பதான் பிகினர், நான் இப்போ அந்த அளவுக்கு வந்து நான் படிக்கிறதுக்கு இதாகல, கோ த்ரூ 8th 9th 10th புக்ஸ் ஓன்லி. அதுல படிச்சீங்கன்னாவே ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஒரு 80% ஆஃப் இன்ஃபர்மேஷன் அதுலயே இருக்கு. பாக்கி 20% இன்ஃபர்மேஷன் தான் நம்ம 11th 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ். அதனால ஈவன் எக்கனாமிக்கும் அதே மாதிரி தான். ரைட்டா? ஸ்பெசிபிக் டாபிக்ஸ் அதுல மட்டும் தான் இருக்கு அப்படின்னா அதுல தான் படிச்சு தான் ஆகணும் 11th 12th. பட் அது 10th இருக்கு அப்படிங்கிறப்போ இல்ல குறிப்பிட்ட டாபிக்ஸ் மட்டும் நம்ம 9th 10th பாத்துக்கிறது நல்லது. அடுத்து யூனிட் நம்பர் 4, இந்தியன் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. இதுல 4 செக்ஷனுங்க. இதுல இருந்து வந்து ஒரு 8 கேள்விகள் வரும். இதுல எந்த ஏரியால இருந்து அதிகமா கேள்விகள் வரும் அப்படின்னா முதல் செக்ஷன்ல இருந்து தான் அதிகப்படியான கேள்விகள் வரும். அண்ட் 2வது பகுதி ரேஸ், லாங்குவேஜ், கஸ்டம். இது ஜாகிரபிலையும் கவர் ஆகுது இந்த ஏரியா. இந்தியா இஸ் செக்குலர் ஸ்டேட், இது நம்மளுடைய சிவிக்ஸ் புக்லயே கவர் ஆகும். 8th 9th 10th செக்குலர். அப்போ இந்த ஏரியால எந்த ஏரியாஸ் இருக்காங்க, இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன் முக்கியமா. தென் குப்தாஸ் பத்தி கொஸ்டின்ஸ், தென் முகல்ஸ் அண்ட் மராத்தாஸ் பத்தி கேட்கிறாங்க, விஜயநகர எம்பையர் பத்தி. சரி, இதெல்லாம் கேட்கறாங்க ரைட். இதுல எல்லாம் என்ன கேட்கறாங்க? ஃபவுண்டர், அந்த
அமைப்பை வந்து அந்த டைனாஸ்டியை வந்து யார் உருவாக்குனா அப்படிங்கிறது தான் ஃபவுண்டர் தான். அதுல இருக்கக்கூடிய கிரேட்டஸ்ட் கிங் யாரு அப்படிங்கிறது கேட்கிறாங்க. தென் சக்சஸர் யாரு, இவருக்கு அடுத்தது யாரு வந்தா, இந்த இயர்ல எந்த பீரியட்ல எந்த லொகேஷனை இவர்கள் ஆண்டார், இவ்வளவுதான் கேள்வி அவங்க கேட்கறது. இதுல அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லா நிர்வாகமும் ஒரே மாதிரி தான் பெரும்பாலும் இருக்கும். அதுல காயின்ஸ் வந்து புதுசா கொடுத்தாங்களா இல்லையா, பிரசன்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட மேற்கோள் காட்டி அந்த கம்பேர் பண்ணி படிக்க வேண்டியதுதான். அதனால எல்லாத்துலயுமே இதனுடைய நிறுவனர் யாரு, அந்த ஃபவுண்டர் யாரு, அந்த டைனாஸ்டியோட ஃபவுண்டர், அதுல இருந்த மிகச்சிறந்த மன்னர்கள் யாரு, அதுல சிறந்த அந்த மன்னர்களுக்கு அடுத்து வரக்கூடிய சக்சஸர் யார் யார் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டாரு. இதுல இருக்கக்கூடிய வார், சமயங்கள்ல சண்டைகள்லாம் நடந்திருக்கும். இந்த வார் எங்கெங்க எப்ப நடந்துச்சு பார்த்தாலும் இதை வந்துட்டு பயங்கரமா வந்து ஏன்ஷியன்ட் இந்தியா, மிடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியான்னு ரொம்ப பயங்கரமா தான் படிக்கணும்னு தேவையில்ல. அதான் பழைய மெத்தடுங்க. அதெல்லாம் வந்து பழைய மெத்தட் ஆஃப் லேர்னிங். அதெல்லாம் யூபிஎஸ்சிக்கு படிக்கிற காலகட்டத்தில் 2010க்கு முன்னாடி இருந்த மெத்தட் இதெல்லாம். இப்பெல்லாம் வந்து டிஎன்பிசியில் இந்த மாதிரி ஏன்ஷியன் இந்தியா, மிடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியான்னு அப்படிலாம் எதுவுமே இல்லை. சிலபஸ் வந்து லிமிடெட் சிலபஸ் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்றேன். அண்ட் இவ்வளவுதான் கேள்வி கேட்குறாங்க, இந்த ஏரியாவில் தான் கேள்வி கேட்குறாங்க. அதனால 8 to 9 கொஸ்டின்ஸ் தான் இதுல இருந்து வரப்போகுது. இதுக்கு பெட்டர் ஃபோக்கஸ் ஆன் ஸ்கூல் புக்ஸ் அண்ட் இது ஏரியாஸ் எங்கெங்க இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தாஸ், இதெல்லாம் 11th புக்லேயே கவர் ஆகும். 8th 9th நம்மளுடைய சோஷியல் சயின்ஸ்ல 8th 9th ஹிஸ்ட்ரி, அது இல்லாம +1 ஹிஸ்ட்ரி புக் இதுக்கு நீங்க படிக்கணுங்க. ஸோ இதுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பாருங்க. எந்த ஏரியால இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா, ஆர் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நிறைய, அதுல இருந்து ரிப்பீட்டா வர்றது தான். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரி அப்படின்னா ஃபவுண்டர்ஸ், அவருடைய இயர் என்ன, இதெல்லாம் தான் முக்கியமா பார்க்க வேண்டியது. இந்த ரேஸ் லாங்குவேஜ் கஷ்டம்னா நம்மளுடைய ஜியாகிரபி, அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் யாரு, தென் ரேசஸ் என்னென்னலாம் இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய ரேசஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ், வேர்ல்ட் லெவலில் இருக்கக்கூடிய ரேசஸ், அதனுடைய ட்ரைப்ஸ் என்னென்னலாம் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஜியாகிரபி புக்ல கவர் ஆகுங்க. ரைட். அதுக்கு அடுத்தது ஜியாகிரபி ஆஃப் இந்தியா. இது வந்து ஜியாகிரபி பொறுத்த வரைக்கும் இதுல இருந்து 4 செக்ஷன் இருக்கு. இதுல மேல இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல ஃபர்ஸ்ட் செக்ஷன் அதிகப்படியான கேள்விகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏரியா. அண்ட் இதெல்லாமே அடிக்கடி ஏற்கனவே இந்த 2 டாபிக் இருக்கு இல்லையா, 2 and Unit 3, ரெண்டுமே ஏற்கனவே ஜியாகிரபிலே படிப்பீங்க. இந்த ரேஷியல் லிங்குவிஸ்டிக் மேஜர் ட்ரைப்ஸ் ஹிஸ்டரியில இப்பதான் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த டாபிக். ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாவுக்கு 10th 8th 9th 10th சோஷியல் சயின்ஸ்ல ஜியாகிரபி, அது இல்லாம +1 +2 ஜியாகிரபி. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் தான் வந்து படிச்சீங்கன்னா ஒரே ஒரு யூனிட் தான், அதுல இருந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் கொஸ்டின். பட் நிறைய ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் இருக்குங்க. பாப்புலேஷன் டென்சிட்டி படிக்கிறப்பையும் சரி, டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் படிக்கும், அந்த ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் தான் நீங்க மக்கப் பண்ணி தான் ஆகணும். அது வேற ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்தது இதுல இருந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் 8 to 9 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து யூனிட் நம்பர் 2, தட் இஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆக்சுவலா வந்து சொல்ல போனோம் அப்படின்னா, ஜென்ரலா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மெட்டீரியல் ஏதோ வாங்கி படிக்கிறது, நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்கிறீங்க இல்லையா, அதுல நீங்க ஸ்பெசிஃபிக்கா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த 6 செக்ஷன்ஸ் வந்து கவர் பண்ற மாதிரி அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் சிம்பிள்ஸ் பத்தி கொஸ்டின் கேட்குறாங்க, ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸ் மாநிலங்கள் பத்தி கேட்குறாங்க, அதுல இருக்கிற எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் பிளேசஸ் எதெல்லாம் நியூஸ்ல இருந்தோ அதை பத்தி கேட்குறாங்க. எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, லேட்டஸ்ட் ஏரியா ஆஃப் ஈவெண்ட்ஸ், இது ஒரு டாபிக். நேஷனல் சிம்பிள்ஸ் 2, ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸ் மாநிலங்கள் பத்தி உள்ளது, அதோட சிறப்புகள் பத்தி 3, தென் இது 4 பர்சனாலிட்டிஸ், 4 பிளேசஸ், தென் அதுக்கடுத்து 6 ஸ்போர்ட்ஸ். இந்த ஏரியாவிலேயே 7 செக்ஷன்ஸ் கேட்டா, அப்போ இந்த கரண்ட் ஈவெண்ட்ங்கிறது இது என்ன அப்படின்னா ஜிகேவாகவும் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் ஆகும். கேட்டா இது ஸ்டாட்டிக் அஸ் வெல் அஸ் டைனமிக் கொஸ்டின்ஸ் இருக்கு. எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் பிளேசஸ்லாம் கரண்ட் அஃபேர்ஸ், நேஷனல் சிம்பிள்ஸ் ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸ்லாம் ஸ்டாட்டிக், அண்ட் ஆர்டர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் உள்ளதுதான் கேட்பாங்க. அதே மாதிரி பாலிட்டியில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் இந்தியா வந்து நார்மலா நம்மளுடைய எலெக்ஷன் சம்பந்தமா இருக்கு இல்லையா, அது சம்பந்தமா உங்களுக்கு கேட்பாங்க. பப்ளிக் அவேர்னஸ் அண்ட் ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன், நார்மலா பொதுவான நிர்வாகம் சம்பந்தமா. அதுக்கடுத்து வெல்ஃபேர் ஓரியன்டட் கவர்மெண்ட் ஸ்கீம், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இல்லாம
சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அதை பத்தியான கொஸ்டின்ஸ். அப்போ இதுல இருக்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு செக்ஷன், இது ஒரு ரெண்டாவது செக்ஷன், இது ஒரு மூணாவது செக்ஷன். அப்போ இதுல இருந்து மூணு செக்ஷன் வந்து தேர் ஆர் கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் ஜியாகிரபிக்கல் லேண்ட்மார்க்ஸ், நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், டைகர் ரிசர்வ்ஸ், எலிஃபென்ட் ரிசர்வ்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஹெரிடேஜ் சைட்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏரியாஸ் தான் ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் ஒரு வெட்லாண்ட்ஸ் டிக்ளேர் இருப்பாங்க. தட் இஸ் ஆல்சோ ஜியாகிரபிக்கல் லேண்ட்மார்க். அதனால அதை கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ்ல கரண்ட் சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ், சமூக பொருளாதார பிரச்சனை. இப்போ வந்து பாவர்ட்டி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஏற்கனவே நம்ம படிச்சோம். அதுக்காக இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் படிக்கணும்னு அவசியம். சயின்ஸ்ல லேட்டஸ்ட் இன்வென்ஷன், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கண்டுபிடிப்புகள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சம்பந்தமா இருக்கா, அது இவர் கோ த்ரூ. நோபல் பிரைஸ்லாம் கொடுக்குறாங்களா, நோபல் பிரைஸ்லாம் கொடுக்குறாங்க, அது சம்மந்தமா வருது. வேக்சின்ஸ் எதாவது கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அது சம்மந்தம். அதுக்கப்புறம் ப்ராமினன்ட் பர்சனாலிட்டிஸ், இது சம்மந்தமா ஆர்ட்ஸ், சயின்ஸ், லிட்ரேச்சர், கிளாஸ் சம்மந்தமா உள்ள இது 4 ஏரியாஸ். அப்போ பெரும்பாலும் இது என்ன செக்ஷன்? பர்சனாலிட்டி செக்ஷன். ஏற்கனவே இங்க எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் எல்லாமே ஒண்ணுதான் ஆக்சுவலா. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு? எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், பாலிட்டி, பிடிச்சிருக்காங்க ரைட்டா. ஸோ இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பிடிச்சிருக்கு. நம்மளுக்கு இருக்கிறது வந்து எக்கனாமிக், ஜியாகிரபி, ஹிஸ்டரி, சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் அவங்க எழுதிருக்காங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு கொஸ்டின் தான் மாத்துறாங்க. அதில் என்னென்ன ஏரியாஸ் அப்படிங்கிறது. ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து எவ்வளோ மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுனா, கன்சாலிடேட்டடா ஒரு வருஷத்துக்குள்ள வில் கிவ் கன்சாலிடேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு வருஷத்துக்கு உள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து சமிட்ஸ், ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ்லாம் இருக்குது. அதில் சமிட்ஸ்லாம் வந்து நேஷனல் லேட்டஸ்ட் ஏரியா ஆஃப் ஈவெண்ட்ஸ் தான் சமிட்ஸ்லாம் வந்து. அப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் அதில் படிக்கணும். ஸோ அதனால தோஸ் திங்ஸ் யூ ஹவ் டு ரெஃபர். அண்ட் கன்சாலிடேட் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது பெட்டர். 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் அதில் கவர் ஆகிடும். ரைட். ஸோ கன்சாலிடேட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தட் வில் பி அவைலபிள். ஸோ அதனால இங்கிலீஷ் மீடியம் தமிழ் எனக்கு ஹிண்டாக தான் இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் இது யாருனாலும் ஈஸியாக படிக்க முடியும் கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் ஜென்ரல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, மொத்தம் வந்து 5 செக்ஷன். இந்த 5 செக்ஷன் வந்து ஒன்று வந்து என்வரான்மெண்ட்டுங்க. ஸோ இட் இஸ் 5 செக்ஷன்ஸ். ஒன் வந்து என்வரான்மெண்ட், அண்ட் இது வந்து பயாலஜி, இது கெமிஸ்ட்ரி, இது ஃபிசிக்ஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியா ஃபிசிக்ஸ், இது வந்து நார்மல் சயின்டிஃபிக் நாலேஜ். இதுல எதை நான் படிக்க நல்ல மார்க் எடுக்கலாம்? கெமிஸ்ட்ரி படிங்க அண்ட் பயாலஜி படிங்க. பயாலஜிலையுமே எந்த ஏரியா அப்படின்னு ஜெனட்டிக்ஸ் படிங்க, நியூட்ரிஷன், ஹெல்த் அண்ட் ஹைஜீன், ஹியூமன் டிசீஸ் படிங்க, என்வரான்மெண்ட் இக்காலஜி படிங்க. இந்த ஏரியாவில் பிசிக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் நியூக்ளியர் பிசிக்ஸ் பற்றி. ஸோ மற்றபடி நான் படிக்கவே இல்லை இது வரைக்கும், எனக்கு சயின்ஸ் பற்றி ஐடியாவே இல்லை அப்படின்னா இந்த ஏரியாஸ் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் இதுல இருந்தும் 8ல இருந்து 9 கேள்விகளோ 10 கேள்விகளோ வரும். இதுவும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ எதை படிச்சால் கேள்வி கண்டிப்பா வரும்? கெமிஸ்ட்ரி கொடுத்தால், அது மாதிரி ஜெனடிக்ஸ் படித்தாலும், as well as நியூட்ரிஷன், ஹெல்த் அண்ட் ஹைஜன், ஹியூமன் டிஸ் படித்தாலும் கொஸ்டின் வரும். என்வாரன்மெண்ட் படித்தாலும் கொஸ்டின் வரும். ஸோ அதனால இந்த ஏரியா படிக்கிறதுக்கு இப்போதும் வந்து 8th, 9th, 10th சயின்ஸ் புத்தகங்கள் படிக்கணும். அதை தாண்டி தேவை. சரிங்க, ரைட். இதோட சிலபஸ் வந்து உள்ளதை சொல்லியாச்சு. டோட்டலா வந்து என்ன இருக்கு அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்தா இருக்கும் 75 + 25. ஸோ 75 வந்து ஜென்ரல் நாலேஜ் சம்பந்தமா அண்ட் 25 ஆப்டிடியூட்ஸ் டோட்டலாக சேர்ந்து. அதுக்கடுத்து ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ். ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 100 கொஸ்டின் வரப்போகுது. அண்ட் 3 பார்ட் இருக்கு. இப்போ நான் வந்து இந்த ஏரியாவோட சிலபஸ்ல எதை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி 8th, 9th, 10th உள்ள டாபிக் கவர் பண்ணுங்க. சிலபஸை பேஸ் பண்ணி சோர்ஸ் டு ரீட் பேஸ் 8th, 9th, 10th புக்ல ஒரே டாபிக். 11th, 12th கூட அடுத்தது. இதை முடிங்க ஃபர்ஸ்ட். முடிச்சீங்கன்னாவே அதாவது சோஷியல் புக், சயின்ஸ் புக் எடுத்துருக்கலாம். பெரும்பாலும் சோஷியல் புக்ஸுங்க. இதை முடிச்சீங்கன்னா போதும். இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, ஆப்ஷன்ஸ் சேர்த்து படிக்கணும். படிக்கிறப்ப எப்படி படிக்கணும் அப்படின்னா, வாரத்துக்கு 2 சப்ஜெக்ட், அதோட சேர்த்து ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத படிக்கணும். 2 + ஆப்ஷனல் சப்ஜெக்ட். டெய்லி ஆப்ஷனல் சப்ஜெக்ட் படிக்கணும். இந்த வாரத்துக்கு 2 சப்ஜெக்ட், 1 டே ரிவிஷன் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ரிவிஷன் இல்லாமல் போனீங்க அப்படின்னா ஒரு கோட்டையா. அதே மாதிரி இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு வழி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வந்து படிக்கிறது தான். ஒன்று ஃபுல்லாக புக்கை படிக்கிறது, இல்லை அப்படின்னா எந்த ஏரியாலேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அந்த கொஸ்டின்ஸை
ஒர்க் அவுட் பண்ணி படிக்கணும். இப்ப எப்படி படிப்பாங்க அப்படின்னா, மொத்தம் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ங்கிறது நன் ஆஃப் திஸா இருக்கும்போது, ஸோ ஆன்சர் நாட் நோன் இருக்கும். நன் ஆஃப் திஸ்ல ஆன்சர் நாட். இப்போ ஏ பொறுத்த வரைக்கும் ஏல ஒரு ஆன்சர் இருக்கும்போது, பில ஒரு ஆன்சர், சில ஒரு ஆன்சர், டில ஒரு ஆன்சர். இப்போ ஏ ஆன்சர்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன் அதனுடைய விளக்கம், பி ஆன்சர் அதனுடைய ஆப்ஷன் விளக்கம், சினுடைய விளக்கம், டினுடைய விளக்கம், தென் கொஸ்டின். ரைட்டா? ஸோ அப்போ அந்த கொஸ்டின்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். மற்ற ஆப்ஷன்ல இருந்து ஒரு 4 இன்ஃபர்மேஷன். டோட்டலி 5 தகவல்களை நீங்க எடுக்கணும். ஒரு கொஸ்டின் பேப்பரை நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா மினிமம் வந்து உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா, மினிமம் வந்து ஒரு 100 கொஸ்டின் பேப்பர் ஆர் 100 கொஸ்டின் கொண்ட ஒரு கேள்வித்தாளை இது பண்றப்போ, ஆர் 75 கொஸ்டின் கொண்ட ஒரு கேள்வித்தாள் ஆப்டிடியூட் இருக்கு. 7 5 25 2 7 5 35 375 இன்ஃபர்மேஷன். இப்போ 100 கேள்வின்னு வச்சுக்கோங்க. நார்மலி 600 இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அதனால ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. எவ்வளவு கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்றீங்கிறத தாண்டி எவ்வளவு இன்ஃபர்மேஷன் நீங்க எடுக்கிறீங்கிறது தான் அதை பண்ணுங்க. ஸோ அதை பண்ணீங்கன்னாவே உங்களால வந்து மார்க்ஸ். ரைட். ஸோ இதுவரை இருக்கட்டும். அடுத்த இதுல ஆப்ஷனல் சப்ஜெக்ட் பத்தி நம்ம பார்ப்போம். இதுல வேற என்ன வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ இருக்கும். ஐ வில் அப்லோட்.